இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்கள், இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் 2 வசனங்களை கூட வாசித்து நாம் கடைபிடிக்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நம்மளோடு இடைபடுவாராக. அது தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதின 1 நிருபம் 5வது அதிகாரம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் பொழுது அங்க இருக்க சபை விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிற இந்த நிருபம், சகோதரர் நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒருவேளை சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், அது ஒரு பார்ட், மிகவும் முக்கியமானது. சுவிசேஷத்தை அறிந்து சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, ஒழுங்கில்லாமல் நடக்கிறவர்களை, சபைக்குள்ள இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், திடனுள்ளவர்கள், அவர்கள் என்ன சொல்லணும், ஒழுங்கில்லாம நடக்கிறவங்களுக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்ம பார்த்துட்டு அதை பார்க்காத மாதிரி இருக்கலாம், ஒருவேளை தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு வெறுப்புணர்வோடு பார்க்காதபடிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி மீண்டும் அவர்களை ஆண்டவர் சமூகத்துக்கு இழுத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் வாஞ்சிக்க. ஏன்னா அவர் வருகிற வரைக்கும் இரக்கமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம். அவருடைய வருகை தாமதிக்கிற நேரத்துல அவர்களை நம்ம ரட்சிப்புகளை நடத்துவது மிகவும் முக்கியமானது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கூட இருக்கிற சகோதரனோ விசுவாசியோ ஏதோ ஒரு ஊழியரோ அவர்கள் பலவீனமாட்டு போயிட்டார்கள் அப்படின்னா, அவங்களுடைய நடத்தையில ஏதோ ஒரு குறை இருக்குமே, ஆனால் அந்த குறையை பார்த்து சுட்டி காண்பித்து விட்டு மாத்திரம் போய்விடாதபடிக்கு அவர்களுக்கு அந்த காரியத்தை லகுவாய் சொல்லி அதிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் எவ்வளவு நாம் பிரயாசப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் பிரியப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபைக்கு எழுதும் பொழுது அவர்களுக்கு ஒழுங்கில்லாத நடக்கிறவர்களுக்கு நீங்க புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க புத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பொறுமை வேணும். ஒருவேளை நம்ம கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால அவங்க என்ன பாக்குறதுக்கு, அவங்கள பார்த்ததுமே நம்ம மூஞ்சி திருப்பிட்டு போறது, இப்படிப்பட்ட பாவி அப்படின்னு. ஏன்னா நம்ம அநேக பாவங்கள் செய்கிறோம், நமக்கு தெரியாது. ஒருவேளை அவர் பெரிய ஒரு தப்பு செஞ்சிருப்பாரு, அதை பார்த்ததும் அவரை முழுமையுமா அவரை பாவி என்று நாம் ஒதுக்கி விடக்கூடாது. ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு இரக்கம் பெற்று இருக்கிறார். அவருக்காக தன் சொந்த ரத்தத்தை கொடுத்திருக்கார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பெரியமானவர்களே, அவர் மன்னிக்க இருக்கும் பொழுது நாம் அவருக்கு, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு புத்தி சொல்லுவதில் ஒரு நாளும் குறைந்து போகாதபடி இருக்க வேண்டும். பெரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், அதே பாருங்க, திடனற்றவனை தேற்றுங்கள். எந்த சில காரியங்களை திடனற்று போயிருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லணும். அன்பான முறை தான். கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போவாங்க, ஏற்றத்தாழ்வுகள் வரத்தாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்வு இறக்க வர, ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ண முடியாது, ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். அதாவது ஜெபம் பாருங்க, கீழே இருக்க வசனம் பாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றாரு. அதுதான் அடிக்கடி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நீங்க வீடு ஹவுஸ் பிரேயர் பண்ணணும், சபையில இருக்கக்கூடிய பிரேயர்களை நீங்க கலந்து கொள்ளணும். ஒரு ஃபெலோஷிப் மாதிரி வைத்து உங்க வீட்டுக்கு கூடியோ இல்ல எங்க கூடிய நடக்குதோ அதுல இணைந்து கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திடப்படுத்திக் கொள்ளும்படியா, ஆவியை அவித்து போடாதுன்னு இருக்கு. 19வது வசனம் பாருங்க, ஆவியை அவித்து போடாதுங்க. நீங்க பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கணும். நீங்க ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்றது, சபைக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு காரியத்தில் நாம் நின்று விட்டோமானால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஏதோ அப்படியே மந்தமா இருக்கும் ஒழிய, ஏதோ சபைக்கு போனோம் வந்தோம் அப்படின்றது மாதிரி இல்ல. நாம் அதுல பணி செய்கிறவர்களாய் காணப்படும்படி அந்த நாள் அழைக்கப்படுகிறோம். உங்க வேலை இருக்கும், வேலை பணு இருக்கும், வீட்டு குடும்பத்தினுடைய பணுக்கு எல்லாத்தின் மத்தியிலும் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரம், உங்க தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனிக்க வேண்டிய நேரம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்துகிற நேரத்தை நீங்க கொடுக்கணும். பிரியமானவர்களே, சரியான ஜெபிக்க முடியாத இடத்துல நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க நாவு கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கும் ஆண்டவருக்கு ஒரு தொடர்பு எப்பொழுது இருக்கும்படியா, ஒரு பொதுவான இடத்துல நீங்க போயிடலாம், நீங்க வாய் விட்டு நீங்க எனக்குள்ள ஆராதிங்க, ஆனா ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு நீங்கள் உண்டாக்கி கொள்ள முடியும். நல்ல ஆவியில நிறைந்து அப்படியே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் அந்நிய பாஷையை உங்க இருதயத்துல நீங்க பேச முடியும். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்ல ஒருவேளை ஜெபிக்க முடியாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க, அது ஒரு உங்களுக்கு அந்த ஒரு தனிமையான ஒரு இடம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறவர்களா, உங்க இருதயத்தில் ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க வைத்துக் கொள்ளும். ஆசாரியன் தினமும் அந்த பலிபீடத்துல விறகுகளை போடுகிற எண்ணம்
ஏதோ போட்டுட்டு அதை எரிக்காதபடி விட்டா அப்படியே அமைந்து போகும் பாருங்க. அனுதினமும் தேவனுடைய பிரசன்னத்தை ருசி அது எப்பொழுதும் பலிபீடத்துல அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய பலிபீடமாகிய இருதயத்தை எப்பொழுது சுத்தகம் வைத்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்துல ஜெபம் செய்து நம்ம மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தகுதியுள்ளவர்களால் நம்மளை தகுதி படித்துக் கொள்ளும்படி ஆண்டவர்களால் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, திடனற்று போய் இருக்கிறவர்களுக்கு அவங்க தேற்றணும். இப்படி ஜெபம் பண்ணுங்க, காலையில முடியலையா கொஞ்ச நேரம் பகல்ல வந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். ஏதோ அப்படியே கடமைக்காக நடத்துகிறதா இருந்தா அவங்களை ஒவ்வொருத்தரையும் நடத்த முடியாது. பாருங்க, கடந்த நாட்கள்ல அன்பு எங்களுடைய ரட்சிப்பின் நாட்கள்ல குறிப்பிட்ட 2 சகோதரர்களை குறிப்பிட்டோம். ஆனந்த் சுரேஷ் சொல்லி 2 சகோதரமா இருக்காங்க. என்னுடைய தனிப்பட்ட ஆவியை என்னுடைய மற்றொரு சகோதரருக்கு சேர்த்து அவங்க ஒரு நாள் செலவு பண்ணுவாங்க. 12 மணி நேரம், 10 மணி நேரம், 5 மணி நேரம், 7 மணி நேரம் என்னுடைய தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அவங்க செலவு பண்ண. அவங்க நாங்க ரட்சிப்புக்குள்ள அனுபவத்துக்குள்ள புதிதாக நாங்க வந்தவர்கள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், அவங்க எனக்கா எடுக்கிற பிரயாசம் பாருங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் என்கிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு வேலை இருக்கும், நிறைய வேலை இருக்கும். ஆனா என்னுடைய ஆத்மாவை குறித்து அவர்களுக்கு ஒரு கரிசனை இருந்தது. இது எப்படியாவது திடனற்று இருக்கிறாங்களே, பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, இப்பதான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களை ஸ்திரப்படுத்தும்படியாய், அவங்களை ஊண்டி கட்டும்படியாய் நம்மளால என்ன செய்ய முடியுமோ. ஒருவேளை அவங்க நினைக்கலாம், ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ள நீங்க நடத்திட்டீங்க, அவங்களுக்கு தினமும் போய் சுவிசேஷ உங்களை என்ன சும்மா தொல்லை பண்றாங்க அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா நாங்க அப்படி நினைச்சது இல்லை. அப்படி நினைக்கிறதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி நினைக்க மாட்டாங்க. நீங்க போய் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை சொன்னா திடனற்று போயிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் உண்டாவதற்கான நல்ல அவங்க வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுவதற்கான வார்த்தைகளோடு நேரங்களை செலவு செய்யலாம். பெரிய ஆண்டவரை குறித்து தானே ஆண்டவர் செய்த அற்புதங்களை அவர்கள் சொல்லி அவங்களுடைய ஆவில சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல அவங்க தேற்றி விடுவதற்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். பிரியமானவர்களே, பலவீனரை தாங்குதல், பலவீனமான அதே மாதிரி திடனற்ற பலவீனர்கள், அந்த நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிற பலவீனம். எல்லாருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனம் வரும். எல்லாருமே நான் பர்ஃபெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது யாருமே. பலவீனன்றது நம்ம உடல் சார்ந்த பலவீனங்கள் வரும்பொழுது அந்த நம்ம காலையில் 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிற நேரத்தை நம்ம விட்டு விடுவோம். ஆனால் அதற்காக நீங்க அந்த பலவீன நேரத்துல நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க புத்தி சொல்லணும். அந்த நேரத்துல நான் ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் வந்து நல்ல ஜெபராஜையா வந்து ஒரு நாள் சொல்லுவாங்க, நான் போய் அவர் பெட்ல எப்பவுமே என்ன முடி அன்டைம்ல படுங்க அப்படியே படுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டிக்கால போட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே முட்டிக்கால சின்ன முட்டிக்கால இருப்பாங்க. அப்ப பாருங்க, இந்த நேரத்தை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் கனப்படுத்துவார். தேவ சமத்து நீங்க போங்க, தூங்கியே விழுந்தாலும் சரி அந்த நேரத்துக்கு நீங்க போயிருங்க. ஆண்டவர்களை கனப்படுத்துவா, பலப்படுத்துவா, தேற்றி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையில இருக்க. இப்படிப்பட்டதான காரியத்துல நாம குறைவுள்ளவர்களாக இருப்போமே, ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை திடப்படுத்திக் கொள்ளும்படியாய், மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திடப்படுத்தும்படியாய் புத்தி சொல்லுகிறவர்களாய், மற்றவர்களை அசால்ட்டா நினைக்காதபடி, அவர்களை தகுதியற்றவர்களாய் நினைக்காதபடிக்கு, விழுந்து போனவர்களை மீண்டும் எழுந்து ஆண்டவர் சமூகத்துக்கு அழைத்துக் கொண்டு வரும் கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. கண்களின்படி ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அப்பா மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிற நல்ல கிருபைகளை தாங்க, சார்ந்த குணத்தை எங்களுக்கு தாங்க ஐயா. நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்ற பெருமை எங்களுக்குள்ள இருந்தா அந்த பெருமை எங்களுக்குள்ள இருந்து எடுத்து போட்டுட்டு ஆண்டவரை ஒரு சகோதரன் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தை அவனுக்கு ஆண்டவரை ஒரு இடத்துல அவன் தப்பு பண்ணிட்டானா அதை தேற்றி அவனுக்கு புத்தி சொல்லி மீண்டும் அந்த மந்தைக்குள் சேர்க்கிறதற்கான வழிகளை எங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியா, அதுக்கான ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.